ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 41. தலைப்பு ஆதாயம். அதனுடைய வசனம் 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி சொல்லப்பட்டிருக்கு: போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய விளக்கப் பொருள்: மனிதனுடைய சுபாவம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு கை தானே ரொம்ப இருக்குது, இன்னொரு கை ரொம்பனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இயல்பு. போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரவே வராது. ஏன் அப்படின்னா, இன்னும் இருதயம் பக்குவப்படலை அது என்று தான் அர்த்தம். கண் பார்க்கறதுனால திருப்தி ஆவதில்லை, காது கேட்கறதுனால நிரப்பப்படுறதும் இல்லை. அதுபோல் இருதயம் போதும் சொல்கிறதுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஒரு மனிதன் எனக்கு இருக்கிறது போதும், பறக்கிறதை பிடிக்க வேண்டாம், வந்தது போதும், வராது பற்றி கவலை வேண்டாம் என்று சொல்வானாகில் அவன் பக்குவப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஏனென்றால் போதும் என்கிற மனம் சொல்லும் இடத்திற்கு வந்திருக்கிறான். அதோடு தெய்வ பக்தியும் கூடிவிட்டால் அது பெரிய ஆதாயம். தெய்வ பக்தி என்றால் பக்தி உள்ள தெய்வ மனிதன் ஆக மாறணும். ஏதோ பேருக்காக கோயிலை பார்த்த உடனே சிலுவை போட்டுட்டு போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை கண்ணை கும்பிட்டு போகிறது, இது மாதிரி இல்லாமல் தெய்வ மனிதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, முதலாவது கடவுளுக்கு நான் எப்படி நான் பயன்பட முடியும், கடவுளுக்கு நான் என்ன செய்ய முடியும். ஒருவேளை இவ்வளவு நாள் அவன் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்திருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருக்கலாம். இனி அவன் காட் சர்வெண்ட்டாக மாறுகிறான். தெய்வ மனிதன் காட் சர்வெண்ட்டாக மாறுகிறான். அப்படி அவன் மாறும்போது கர்த்தர் அவன் மூலமாக ஏராளமான நன்மைகளை மக்களுக்கு செய்வார். கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அதை அவர் அவனுக்கு திரும்ப தருவார். இந்த காரியத்தை முழு மூச்சாக அந்த கடவுளின் மனிதன் செய்வான். எந்த மனித ஆதாயத்துக்கு பலியாக மாட்டான். தேவனுடைய அந்த பலியாக மாட்டான். தேவனுடைய அந்த மிகுந்த ஆதாயமே போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆகையால் அவன் போதும் என்கிற மனதுடனே கூட தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.